கோழி சிலம்ப சிலம்புங்குருகெங்கும் ஏழிலியம்ப இயம்புவெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமுவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யூவாரே ஒழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடலொரெம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை. பாடல் 8. விளக்கம். மனிதனை விட அறிவில் குறைவான உயிரினங்கள் தங்களின் இயல்பு மாறாமல் தம் கடமைகளை செய்கின்றன. ஆனால் இறைவனை உணர்வதற்காகவே அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் அதனை பயன்படுத்தாது மாயைக்குள் ஆழ்ந்து கிடக்கிறான். தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளிவீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே, வாழ்கனி. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே